புதினா சாதம் செய்ய போகிறேன். புதினா பிரியாணி. அதுக்கு இது புதினா, பச்சை மிளகா இதை மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கணும். வெங்காயம், தக்காளி, அரிசி ஊற வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு எப்படி பிரியாணிக்கு தாளிக்கிறோமோ பட்டை இலை அதை போட்டு தாளித்து செய்வோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். ஆயில் ஊற்றிக்கணும். பட்டை இலை, போட்டு தாளிக்கணும். பட்டை இலை போட்டுக்கிறோம், அது தாளிஞ்சிச்சு. இப்போ வெங்காயம், வெங்காயம் வதங்கின இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட், பூண்டு வதங்கினப்ப தக்காளி வெந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் புதினா, பச்சை மிளகாவை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன். அந்த விழுதை இதில் போடும். நல்லா வதக்கும். நேற்று ஃப்ரெஷ்ஷாக புதினா எடுத்துகிட்டு வந்தாங்க. அந்த புதினாவை நல்லா சூப்பராக செஞ்சு பாருங்கள். இது என் பையனுக்கு புதினா சாதம் ரொம்ப தான் பிடிக்கும். கொஞ்சம் பச்சை வாசனை போனதும் புதினா நல்லா வதங்கிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் இதில் ஒரு டம்ளர் அரிசி எடுத்தேன், 2 டம்ளர் தண்ணி ஊற்றுறேன். டம்ளர் தண்ணி ஊற்றணும். ஊற்றிட்டு இதுக்கு உண்டான தேவையான உப்பு போடணும். உப்பு போட்டுட்டு இப்போ அரிசி போடணும். அரிசி போடணும். அரிசி போட்டு குக்கரில் மூடி போட்டுட்டு 3 விசில் விட்டுட்டு இறக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். குக்கரில் மூடி போட்டு வேக வச்சுருக்கேன். இது 3 விசில் வந்தவுடனே பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. இப்போ நம்ம குக்கரை திறந்து பார்ப்போம் புதினா சாதம் எப்படி இருக்குன்னு. புதினா பிரியாணி. பிரியாணி இது பாருங்கள், புதினா பிரியாணி சூப்பராக வந்திருக்கு. சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், சூப்பரான புதினா பிரியாணி ரெடி. இது பாருங்கள், புதினா பிரியாணி ரெடி ஆகிடுச்சு.